நான் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவேன், கிளாசிக்கல் டான்ஸ் தான். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் போடணும், பஸ்ஸர் அடிக்கும். பஸ்ஸர் ஸ்டாப் ஆன உடனே நீங்கள் வந்து உங்கள் 2 பேரோட ஒய்ஃப்ஸை வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக பேசணும். திருப்பி பஸ்ஸர் அடிக்கும் போது அப்படியே மாற்றி நெகட்டிவாக சொல்லணும். பெரிய வேலையா இருக்கே. ஒரு ஸ்மார்ட் டேபிள் சிம்னிக்கு இவ்வளோ செய்யணுமா? நாங்கள் அப்படியே கொடுத்துட்டா நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். டாஸ்க்கு பண்ணால் அப்புறம் பெரிய பிரச்சனை வரும் பின்னாடி. இல்லை, எனக்கு இப்போ பண்ணியே ஆகணும்னு தோணுது. சரி ஆடுமா. சரி வாங்க. இங்க பார், முழு சந்திரமுகியா மாறினவும் மாமனார பார். இவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காரு. நீங்க வந்து அவரை காப்பாத்துற மாதிரி. பாசிட்டிவா. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து டெய்லி எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஆமாம் நான் 2ஆக சொல்லிடுறேன், அப்புறம் திருப்பி கேட்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க எனக்கு கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். காலைல சமைக்க மாட்டாங்க, சும்மா போய் சொன்னேன். சமைக்கிறதே நான் தான். காலையில் எழுந்திரிச்சு சட்னி அரைக்கணும், அதை அரைக்கணும். தூங்கி எழுந்திரிச்சு இட்லி கேட்பாங்க. எங்கம்மா இட்லி அப்படின்னு எடுத்து வந்து கொடுக்கணும். இதுக்கு நான் எதுக்கு இப்போ நான் சொன்னேன்னு தெரில. கடவுளே. சார் நீங்க என் முன்னாடி நல்லா சமைப்பாங்க, வீடு ஃபுல்லாக க்ளீனாக வச்சுப்பாங்க, காரை நல்லா தொடச்சி எனக்கு வந்து ஷூட்டிங் போகும்போது க்ளீனாக கொடுப்பாங்க. சமைக்க தெரியாது, வீடு சுத்தமாக அசிங்கமாக வச்சுப்பாங்க. ட்ரெஸ்ஸு போட்ட இடத்துல இருக்கும், கார் ரொம்ப கேவலமாக. நீ வீட்டுக்கு வா. இல்லை நல்லா நடிச்சிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.